வணக்கம் நண்பர்களே. சென்ற வாரம் நம்மளுடைய நிதியமைச்சர் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாங்க. இதில் இன்கம் டேக்ஸை பொறுத்தவரை நிறைய மாற்றங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாற்றங்கள் வெளிவந்ததுமே சோஷியல் மீடியா பூராமே மீம்ஸ் தான், எக்கச்சக்கமான மீம்ஸ். குறிப்பாக மிடில் கிளாஸை எப்படி உறிஞ்சி எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ் போட்டிருந்துருக்குறாங்க. சரி, இந்த மீம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு டேக்ஸ் பேயராக, இன்வெஸ்டராக நாம் இந்த பட்ஜெட்லேருந்து நாம் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளாக சொல்லியிருக்கோம். இதை ஒரு சிம்பிளான எடுத்துக்காட்டுகளோடய நம்ம சொல்லியிருக்கோம். இது ஒரு சம்மரி வீடியோ தான். ஒவ்வொரு சேஞ்சஸ் பற்றிய டீட்டெயில் வீடியோஸ் நம்ம ஃபர்தராக போடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க மெயினாக நம்ம 3 சேஞ்சஸ் பற்றி சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் நம்ம டேக்ஸ் பேயர் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய 3 சேஞ்சஸ். முதல் விஷயம், நியூ டேக்ஸ் ரெஜீமில் வந்த சேஞ்சஸ். நியூ டேக்ஸ் ரெஜீமில் ஒன்று, டேக்ஸ் ஸ்லாப் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை மாற்றியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். இதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்திருந்தது. அது என்னன்னாக்க, நிறைய அசட் கிளாஸஸில் இண்டெக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட்டை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அந்த டேக்ஸ் ஸ்லாப் ரேட், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோடைய டேக்ஸ் ஸ்லாப் ரேட்டையும் மாற்றி அமைச்சிருந்தாங்க. மூணாவது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோடைய டேக்ஸ் ரேட்டை அதிகப்படுத்தியிருந்தாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு போன்ற ப்ரெஷியஸ் மெட்டல்ஸோட இம்போர்ட் டியூட்டி குறைக்கிறது, அப்புறம் என்பிஎஸோட எம்ப்ளாயர் டிடக்ஷனை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தாங்க. இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு வந்திருந்தது. ஸோ இப்போது இந்த மெயினான 3 சேஞ்சஸை மட்டும் நம்ம சிம்பிளான எடுத்துக்காட்டுகளோடு நம்ம பார்த்துடலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னாக்க, நியூ டேக்ஸ் ரெஜீமில் என்னென்ன சேஞ்சஸ். திரும்ப சொல்கிறேன், இது நியூ டேக்ஸ் ரெஜீமில் மட்டும்தான் இந்த சேஞ்ச். ஓல்ட் டேக்ஸ் ரெஜீமில் எந்த விதமான மாற்றங்களும் வரவில்லை. சரி, இப்போ என்ன சேஞ்ச் அப்படின்னு பாருங்கள். இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி இதுதான் டேக்ஸ் ஸ்லாப், சரிங்களா? முதல் 3 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. 3லேருந்து 6 லட்சத்துக்கு உங்களுக்கு 5%, 6லேருந்து 9க்கு 10%, அதுக்கடுத்து ஒவ்வொரு 3 லட்சத்துக்கும் 5% கூட்டிகிட்டு போய் 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே 30% டேக்ஸ். ஆனால் இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, 5% டேக்ஸ் அப்படிங்கிற ஸ்லாப் 3லிருந்து நம்ம 7 லட்சமாக அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து 10% ஸ்லாப் 7லேருந்து 10 லட்சமாக மாற்றிருக்காங்க. ஆனால் 15% ஸ்லாப் உங்களுக்கு சுருங்கியிருக்கு. 9லேருந்து 12 லட்சம் அப்படிங்கிறது 10லேருந்து 12 லட்சமாக மாறி இருக்கு. 12 லட்சம் ரூபாய்க்கு மேலே டேக்ஸ் ஸ்லாபில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது முதல் மாற்றம் டேக்ஸ் ஸ்லாபில். ரெண்டாவது மாற்றம் என்ன அப்படின்னாக்க, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ரூபாயாக இருந்தது நியூ டேக்ஸ் ரெஜீமில் 75,000 ரூபாயாக மாறி இருக்கு. ஓல்டு டேக்ஸ் ரெஜீம் இல்லைங்க, நியூ டேக்ஸ் ரெஜீமில் 75,000 ரூபாயாக மாறி இருக்கு. சரிங்களா? இது இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு அப்ளிகபிள். சரி, இதனால என்ன சார் நமக்கு பெனிஃபிட் இருக்குது? இதை நம்ம ஒரு எடுத்துக்காட்டோட அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போது நம்ம சுரேஷ் இருக்கார். சுரேஷோடைய டோட்டல் கிராஸ் சேலரி 16 லட்சம்னு வச்சுப்போமே. ஒரு சிம்பிளிசிட்டிக்காக அவருக்கு வேறு எந்த இன்கமும் இல்லைன்னு வச்சுப்போம். இப்போது பிஃபோர் பட்ஜெட் 2024 இப்படி தான் இவருடைய டாக்ஸபிள் இன்கம் கேல்குலேட் பண்ணுவோம். 16 லட்சத்தில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 போயிடுச்சுனாக்க இவருடைய நெட் டாக்ஸபிள் இன்கம் 15,50,000 ரூபாய். மற்ற ஒரு சில டிடக்ஷன்ஸ் இல்லைன்னு நம்ம வச்சுப்போம் நியூ டாக்ஸ் ரெஜீமை பொறுத்தவரை. அடுத்தது, இப்போ நம்ம பட்ஜெட்டில் வர சேஞ்சஸை அப்ளை பண்ணி நம்ம நெட் டாக்ஸபிள் இன்கம் கேல்குலேட் பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை 75,000 நம்ம அதிகப்படுத்துகிறோம். அதனால் இவருடைய நெட் டாக்ஸபிள் இன்கம் 25,000 ரூபாய் குறைஞ்சு 15,25,000 ரூபாயாக குறைஞ்சிருக்கு. சரி, இப்போது இந்த 2 சினாரியோக்குமே நம்ம இன்கம் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணிடலாம். முதல்ல பிஃபோர் பட்ஜெட் 2024. இதில் பார்த்தீங்கன்னாக்க டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் பார்த்தீங்கன்னாக்க 15,15,000 ரூபாய். ஸோ இந்த டேக்ஸில் அப்படி முதல் 3 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. 3லிருந்து 6 லட்சத்துக்கு 5% டேக்ஸ், ஸோ 15,000. அடுத்த 3 லட்சத்துக்கு 10% டேக்ஸ், ஸோ 30,000. அடுத்த 3 லட்சத்துக்கு 15% டேக்ஸ், ஸோ 45,000. அடுத்த 3 லட்சம் 15 லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு 20% டேக்ஸ், ஸோ 60,000. இப்போது 15.5 லட்சம் வரை, 15லிருந்து 15.5 லட்சம் வரை பார்த்தீங்க அப்படின்னாக்க 30% டேக்ஸ். அந்த 50,000த்துக்கு 30% போட்டோம்னாக்க நம்ம 15,000 டேக்ஸ் வரும். ஸோ மொத்த வருமான வரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க 1,65,000 ரூபாய். இப்போது இந்த பட்ஜெட்டில் சொன்ன சேஞ்சஸை வச்சு நம்ம டேக்ஸை ரீகால்குலேட் பண்ணினோம் அப்படின்னாக்க முதல் 3 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாதுங்க. அடுத்து இந்த 3லிருந்து 7 லட்சம், இந்த 4 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு 5% டேக்ஸ், ஸோ 20,000 ரூபாய். 7லிருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு 10% டேக்ஸ், ஸோ 30,000. 10லிருந்து 12 லட்சம் ரூபாய் உங்களுக்கு 15% டேக்ஸ், ஸோ அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு 30% டேக்ஸ். அடுத்து 12லேருந்து 15 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய அந்த 3 லட்சத்துக்கு 20% டேக்ஸ், ஸோ 60,000 ரூபாய். இப்போது இந்த பட்ஜெட்
சேஞ்சஸ்க்கு அப்புறமா இவருடைய நெட் டாக்ஸபிள் இன்கம் வந்து 15,25,000 குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த 25,000 ரூபாய்க்கு 7,500 ரூபாய் தான் வந்து உங்களுக்கு டேக்ஸ். இதில் வந்து நான் தவறாக போட்டிருக்கு, இது ஒரு மிஸ்டேக். 25,000 ரூபாயில் 30% வந்து 7,500 ரூபாய் டேக்ஸ். ஸோ இவருடைய நெட் டோட்டல் டேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1,47,500 ரூபாய் வந்து இவருக்கு டேக்ஸ் வருது. இப்போது வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்ஜெட்டில் வந்த சேஞ்சஸ்னால இந்த நபர் வந்து ஒரு ஆண்டுக்கு 17,500 ரூபாய் வந்து டேக்ஸ் குறையுது. அதாவது ஒரு மாதத்துக்கு 1,458 ரூபாய் வந்து ஒரு நபருக்கு வந்து டேக்ஸ் குறையுதுங்க. இவ்வளவு தான் பெனிஃபிட். ஓகேவா? ஒரு பெரிய பெனிஃபிட்டாக எனக்கு வந்து இது தோணலை. சரி சார், நம்ம அடுத்த சேஞ்சுக்கு போயிடலாம். அடுத்தது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை பொறுத்தவரை வந்து அவங்க 3 விஷயத்தில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. முதல் விஷயம் ஹோல்டிங் பீரியட். ஹோல்டிங் பீரியட்னா என்னன்னாக்க ஒரு மினிமம் டைம் நீங்கள் எவ்வளோ ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் விற்கிறீங்க அப்படின்றது தான் கணக்கு. சரிங்களா? இது ஒவ்வொரு அசட் கிளாஸ்க்கும் வேறு வேறு மாதிரி இருந்தது. அவங்க எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி 1 அல்லது 2 வருடங்களாக கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது டாக்ஸ் ரேட், அதாவது எவ்வளவு டாக்ஸ் அப்படிங்கிறது. மூன்றாவது இண்டெக்ஸேஷன். இண்டெக்ஸேஷன் அப்படின்னா என்னன்னாக்க உங்களுக்கு வந்து இப்போது 20 வருஷம் முன்னாடி இருந்த 1,00,000 ரூபாயோட வேல்யூவும் இப்பையும் ஒன்று கிடையாது. என்ன காரணம்னாக்கா பணவீக்கம் தான். எல்லா பொருளுடைய விலையும் வந்து ஏறிடுச்சு. ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கும் இப்போ 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த பணவீக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் தான் வந்து கேல்குலேட் பண்ணுறதா இண்டெக்ஸேஷன் சொல்லுவாங்க. அதை நம்ம ஒரு எடுத்துக்காட்டில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த 3 விஷயங்கள் தான். நிறைய அசெட் கிளாஸஸ் இருந்தாலும் நான் சிம்பிளான மெயினாக நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய 3 விஷயங்களை பற்றி நான் பேசுகிறேன். ஒன்று லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரெண்டாவது ரியல் எஸ்டேட், மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் கோல்டு. இப்போது ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன அப்படின்னாக்க என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய அந்த டேக்ஸ் ரேட்டை வந்து 10%லேருந்து 12.5% அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. சரிங்களா? ஹோல்டிங் பீரியடில் எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் கவனிக்கணும்னாக்க இப்போ வரை வந்து இந்த லிமிட் நான் டாக்ஸபிள் லிமிட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் 1,00,000 ரூபாய் இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து, அதாவது அடுத்த அசஸ்மெண்ட் இயர்லேருந்து அதை 1,25,000 மாற்றிருக்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு நான் டாக்ஸபிலிட்டி லிமிட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு ஆனால் டேக்ஸ் அதிகப்படுத்திட்டாங்க. இப்போ ஒருவேளை உங்களுக்கு 5,00,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பழைய முறையில் வந்து 40,000 ரூபாய் வந்து உங்களுக்கு டேக்ஸ் வரும். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3,75,000 ரூபாய்க்கு 12% வந்து உங்களுக்கு டேக்ஸ் வரும். உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அதிகமாக இதனால் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. நீங்கள் அதிகமான வரி தான் வந்து செலுத்த போகிறீங்க. அடுத்து ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்டில் மெயினான விஷயம் என்னன்னாக்கா இண்டெக்ஸேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதே போல் ஃபிசிக்கல் கோல்ட்லையும் இண்டெக்ஸேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டேக்ஸ் ரேட்டை 20லேருந்து 12% குறைச்சிருக்காங்க. இதனால் உடனே நிறைய பேருக்கு வந்து இது சூப்பரான பெனிஃபிட், டேக்ஸ் ரேட்டை குறைச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நபர் வந்து 2001 20,00,000 ரூபாய்க்கு வந்து ஒரு வீடு வாங்குறாருன்னு வச்சுப்போமே. இப்போது அந்த வீடை வந்து 2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 1 கோடி ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ இவருடைய ஆக்சுவல் கெயின் என்ன? 80,00,000 ரூபாய். வீடு வந்து 5 மடங்காக இருக்குது. இப்போது இண்டெக்ஸேஷனை வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ இண்டெக்ஸேஷன்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி அந்த டைமில் இருந்த வேல்யூவுக்கும் இப்போ இருக்கிற பணத்தோடைய வேல்யூவையும் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது? இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே வந்து இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2021 2002 100 ரூபாயாக இருக்கக்கூடிய மதிப்பு இப்போ அதோடைய மதிப்பு 363 ரூபாய். கிட்டத்தட்ட 3.5 மடங்கு வந்து உங்களுக்கு இந்த 24 ஆண்டுகளில் வந்து மதிப்பு கூடி இருக்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ 1,00,000 ரூபாய் அப்படின்னாக்க இப்போ 3,63,000 ரூபாய். சரிங்களா? அதோடைய மதிப்பு இதுதான் வந்து பணவீக்கத்தின் அடிப்படையில் அவங்க வந்து மதிப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. சரி, இப்போது பிஃபோர் பட்ஜெட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து 363 ரூபாய். ஸோ இப்போது அந்த காஸ்ட் ப்ரைஸை நான் இந்த 363 ரூபாய்க்கு நான் 363 அப்படின்ற இண்டெக்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்னன்னாக்க இந்த 20,00,000 ரூபாயை வந்து நான் இந்த 363ஆல் பெருக்கிட்டு அப்புறமா 100ஆல் வகுத்துறேன். சரிங்களா? 20,00,000 பெருக்கல் 363 வகுத்தல் 100. ஸோ
இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 72,60,000 ரூபாய். சரிங்களா? ஸோ இவங்களுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இந்த பட்ஜெட் ப்ரொப்போசிஷனுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 கோடி மைனஸ் 72,60,000 ரூபாய். ஸோ 27 லட்சம் ரூபாய் வந்து இவங்களுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். இதில் இவர் கட்ட வேண்டிய டேக்ஸ் வந்து 20%. ஸோ 5,48,000 ரூபாய். இது இந்த பட்ஜெட் ப்ரொப்போசலுக்கு முன்னாடி. இந்த பட்ஜெட் ப்ரொப்போசலுக்கு அப்புறமா இந்த இண்டெக்ஸேஷன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? நேரடியாக கேபிட்டல் கெயின் என்ன, 1 கோடி ரூபாய்க்கு வித்தியா, 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினியா, ஸோ உன்னுடைய கேபிட்டல் கெயின் வந்து எவ்வளவு, 80 லட்சம் ரூபாய். 80 லட்சம் ரூபாயில் 12% நீங்கள் டேக்ஸை கட்டுப்பா. ஸோ 10 லட்சம் ரூபாய். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னாக்க எவ்வளோ வந்து நீங்கள் டேக்ஸ் அதிகமாக கட்டுறீங்க, கிட்டத்தட்ட 4,82,000 ரூபா வந்து டேக்ஸ் அதிகம் கட்டுறீங்க. ஒரு சிலர் சொல்லலாம், என்னப்பா இது ரியல் எஸ்டேட் ப்ரைஸ்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கு. சரிப்பா போடுவோம், நம்ம இதை வந்து ஒரு 7 மடங்கு ஆக்கி பார்ப்போமா. 7 மடங்கு ஆக்கி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த புது ப்ரொப்போசலில் வந்து உங்களுக்கு வந்து இழப்பு தான் பணம். சரிங்களா? சரி 8 மடங்கு ஆக்கி பார்க்குறேன் நான். 8 மடங்கு ஆக்கி பார்க்கும்போது அப்போ தான் கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருக்கு. எத்தனை சொத்து இந்த 20 ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகியிருக்குன்னு நமக்கு தெரியல. அதுவும் குறிப்பாக நீங்கள் ஃப்ளாட்லாம் கடந்த 10 வருஷத்தில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்க பெரிய அளவில் வந்து இன்க்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு இல்லை. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன் கிடையாதுங்க. சரி, இது புரிஞ்சாச்சு. இன்னொன்று நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னாக்க, இந்த எல்டிசிஜி அப்படிங்கிறத வந்து 2018 தான் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரை உங்ககிட்ட இந்த ஈக்விட்டியெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எந்த விதமான லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸுமே கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்தது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை பொறுத்தவரை, அதாவது நீங்கள் ஈக்விட்டியை வாங்கிட்டு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே விற்றுட்டிங்கனாக்கா 15% இருந்த டேக்ஸை 20% அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஸ்பெக்குலேட் பண்ணுறவங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க உங்கள் எல்லாத்துக்கும் அதிகமாக டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? இதான் சம்மரி. இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கோல்டு அண்ட் பிளாட்டினம் அதோடைய வந்து டியூட்டியை வந்து 15.4%லேருந்து 6% குறைச்சிருக்கிறாங்க. இதனால் வந்து கோல்டு ப்ரைஸ் எல்லாம் சரிஞ்சதை உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? இதுக்கு ஒரு சில கான்ஸ்பிரசி தியரிஸும் சொல்கிறாங்க. வர ஆகஸ்ட்டில் வந்து அரசாங்கம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ச் அந்த சாவரின் கோல்ட் பாண்ட் வந்து ரிடம்ஷன் பண்ணணும். ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுனாக்கா ரிட்டர்ன் அதிகமாக கொடுக்கணும். அரசாங்கத்துடைய பணம் வந்து அதிகமாக போகும். இது குறைச்சதுனால அவங்க கம்மியாக திரும்ப கொடுத்தா போதும். ஸோ இது ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக சொல்கிறாங்க. இது எந்த அளவு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. இது இல்லாமல் என்பிஎஸ் வந்து 80CCD2க்கு கீழே அந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனில் வந்து உங்களுடைய டேக்ஸ் டிடக்டபிலிட்டி அமௌண்ட் வந்து 10%லேருந்து 14% வந்து அவங்களுக்கு ஆக்கியிருக்கிறாங்க. சரிங்களா? இதை பற்றி ஒவ்வொரு மாற்றங்களை பற்றியும் நம்ம டீட்டெயில்டான எக்ஸாம்பிள்ஸான வீடியோஸ் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்க நியூ டேக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணுற உங்களுடைய நண்பர்களுக்கும், அப்புறமா இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள்ட்டும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனாக்கா எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.